நெல்லூர் ஸ்பெஷல் மீன் குழம்பு பார்க்கலாம். 2 ஸ்பூன் தனியா லைட்டாக வறுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு இதோடு சேர்த்து வறுத்து ஆற வச்சு பொடிச்சு தனியாக வச்சுக்கோங்க. நான் இப்போ சீலா மீன் எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி விழுத இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா தேவையான அளவு புளிக்கரைசல் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போது மீனை இதில் சேர்த்துருங்க. 10 to 15 மினிட்ஸில் மீன் நல்லா வெந்துருங்க. இப்போ கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை இதில் சேர்த்துருங்க. இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு 1 இல்லை 2 ஸ்பூன் குழம்புக்கு ஏற்றாப்புல நமக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 2 மினிட்ஸில் குழம்பு ரெடி ஆயிருங்க. கிளறி விடாதீங்க, மீன் உடஞ்சிரும். இப்போ கடைசியாக மல்லித்தழையை போட்டு இறக்கிருங்க. அவ்வளோதாங்க, அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.